ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنهم كانوا قبل ذلك مترفين آمنت بالله صدق الله العلي العظيم சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தினும் கருணையும் சலாமினும் மீடேற்றமும் இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்ட எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கையை தம்முடைய வாழ்க்கையிலே அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபீன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு இஅ்திகாஃபுடைய நியத்தோடு மஸ்ஜிதிலே வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, வல்லவன் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இவ்வுலக வாழ்நாளிலே எமக்கு எந்தெந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு கட்டளையிட்டுள்ளானோ அவைகளை எல்லாம் இயலுமான அளவு எடுத்தும், எவைகளை எல்லாம் வேண்டாம் கூடாது ஹராம் என்று தடுக்கப்பட்டுள்ளதோ அவைகளையெல்லாம் முற்று முழுதாக விலகி தவிர்ந்து ஒதுங்கி நடக்குமாறு முதலில் அடியேன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தரும் நல்ல உபதேசம் புரிகின்றேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது மார்க்கத்தை பொறுத்தவரையில், எமது தீனுல் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரு அழகான மார்க்கம். இந்த மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தரக்துக்கும் அலா மஹஜ்ஜத்தின் பைதா, தெளிவான மார்க்கத்திலே உங்களை விட்டு சென்றிருக்கிறேன். லைலுஹா கனஹாரிஹா, இருள் மாதிரி உங்களுக்கு விளங்கினாலும் அதிலையும் வெளிச்சம் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலம் 63 வருட காலம். அதிலும் நபியாக வாழ்ந்த காலம் வெறுமனே 23 வருட காலம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சிந்தித்தார்கள் என்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களில் இருந்து உலகத்திலே பிறக்க இருக்கின்ற, கடைசியாக பிறக்க இருக்கின்ற அந்த குழந்தையுடைய வெற்றியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முயற்சி செய்தார்கள். அந்த குழந்தையுடைய வெற்றிக்காக வேண்டியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடுபட்டார்கள். லா யப்கா பைத்து வபரின் வலா மதரின் இல்லா அத்கலஹுல்லாஹுல் இஸ்லாம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு யோசித்தார்கள், இந்த சமூகத்துக்கு மத்தியிலே பாடுபட்டார்கள். இன்றும் கூட கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷஹாதா சொல்லப்படாத அதான் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசப்படாத மிம்பர் மேடை கிடையாது. ஸலவாத்து சொல்லப்படாத தொழுகை கிடையாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமாக்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வெற்றிக்கு பின்னால் இருந்த காரணிகள் என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த இடத்தை அடைந்தார்கள், அவர்களுக்கு எப்படி இந்த இடம் கிடைத்தது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளிலே இருந்த முதலாவது பண்புதான் இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய தன்மை. அது வணக்க வழிபாடாக இருக்கலாம், பண்பாடாக இருக்கலாம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளிலே எல்லா சந்தர்ப்பத்திலும் இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய தன்மை இருந்தது. அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், நண்பர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய பழக்கமாக இருக்கலாம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் முதலாவது இருந்த பண்புதான் இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய தன்மை. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன், நாங்கள் எந்த அமலை செஞ்சாலும் வேலைல்ல,
அதுல இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய தன்மை இல்லைண்டா. இஹ்லாஸோட செய்யக்கூடிய அமல்ல தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது. ஒருவரிடத்தில் உதாரணம் கேட்டா, பால் எப்படின்னு கேட்டா நாங்க வெண்ணிறம்னு சொல்லுவோம். பாலுக்கு உதாரணம் சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த பாலை நீங்க பார்க்கலையா? ஆடுகளிடத்துல, மாடு இடத்துல, ஒட்டகம் இடத்துல இருந்து பால் கறக்குறீங்க, நீங்க குடிக்கிறீங்க, இந்த பாலை பார்க்கலையா? وَإِنَّ لَكُمْ فِي الْأَنْعَامِ لَعِبْرَةً نُسْقِيكُم مِّمَّا فِي بُطُونِهَا مِن بَيْنِ فَرْثٍ وَدَمٍ لَبَنًا خَالِصًا سَائِغًا لِلشَّارِبِينَ. அந்த பால் எந்த இடத்திலிருந்து வெளியாகிறது? எப்படிப்பட்ட இடத்திலிருந்து வெளியாகிறது? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சாணத்துக்கும் இரத்தத்துக்கும் மத்தியில் இருந்து வெளியாகிறது. கொஞ்சம் சாணியுடைய நிறமாக மாறிவிட்டால் எப்படி இருக்கும்? இரத்தத்துடைய நிறமாக மாறிவிட்டால் எப்படி இருக்கும்? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதுதான் இஹ்லாஸ். அடுத்தவர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காக வேண்டி செய்யாமல் விடவும் கூடாது, மற்றவர்கள் பார்க்கிறார்கள் என்று சொல்வதற்காக வேண்டி செய்யவும் கூடாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதைத்தான் நானும் நீங்களும் ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதிக்கொண்டிருக்கிறோம். இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா அல்லாஹ், என்னுடைய தொழுகையாக இருக்கலாம், என்னுடைய நோன்பாக இருக்கலாம், என்னுடைய ஜகாத்தாக இருக்கலாம், நான் உலகத்திலே வாழுவதாக இருக்கலாம், நான் மௌத்தாகுவதாக இருக்கலாம், அனைத்துமே உனக்காக வேண்டி. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளில் இருந்த முதலாவது பண்புதான் இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய தன்மை. இரண்டாவது பண்புதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த இரண்டாவது பண்புதான் ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய தன்மை, யூனிட்டி, ஒற்றுமை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சமூகத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆகப்பெரிய பிரச்சனை, ஆகப்பெரிய சோதனை என்னன்னு சொன்னா, இந்த சமூகத்துக்கு மத்தியில ஒத்துமை கிடையாது. இந்த நாட்டில் வாழக்கூடிய 90% மக்களுக்கு தெரியும், முஸ்லிம்களுக்கு மத்தியில ஒற்றுமை இல்லை. இவங்க பள்ளிக்கு பள்ளி சண்டை, ஊருக்கு ஊர் சண்டை, ஜமாத்துக்கு ஜமாத் சண்டை, எல்லாமே இவங்களுக்கு மத்தியில சண்டையாக இருக்குது. இவங்களை பத்தி யாருக்கிட்ட கேட்டாலும் இவங்க போட்டு கொடுப்பாங்களே தவிர இவங்கள்ட்ட பாதுகாக்கக்கூடிய தன்மை கிடையாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகாரில வரக்கூடிய 3வது ஹதீஸ் எங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரிசாலத்துக்கு முன்னால, நபிப்பட்டம் கிடைக்கிறதுக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கார் ஹிராக்கு போகக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஹிரா குகைக்கு போகக்கூடியவர்களாக இருந்தாங்க. தனிமையை விரும்பக்கூடியவர்களாக இருந்தாங்க. நபியுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சாப்பாடு கூட வைத்து கொடுப்பாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஹிரால இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் தினம் சையதுனா ஜிப்ராயில் அமீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்துட்டாங்க. குர்ஆன் இறக்கப்படுது. குர்ஆனுடைய ஆரம்பம். சையதுனா ஜிப்ராயில் அமீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்துட்டாங்க. வந்து கட்டி பிடிச்சி ஓதி காட்டுறாங்க, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். குர்ஆனுடைய ஆரம்ப அத்தியாயம், ஆரம்ப 5 ஆயத்துக்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஓதி காட்டுறாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தாங்க முடியாது, இருக்க முடியாது, காய்ச்சலாக இருக்குது, நெருக்கமாக இருக்குது, ஓடோடி வராங்க வீட்டுக்கு. ஹஸரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோட வீட்டுக்கு ஓடி வராங்க. இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா, எனக்கு கஷ்டமா இருக்குது, நெருக்கமா இருக்குது, காய்ச்சலாக இருக்குது, தலைவலியாக இருக்குது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓடி வந்து அந்த இடத்துல ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட நடந்த செய்தியை சொல்றாங்க. என்ன தெரியுமா சொல்றாங்க? நான் கார் ஹிரால இருந்தேன். சையதுனா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்தாங்க.
குர்ஆனை சொல்லி தந்தாங்க. எனக்கு வஹி வந்துருச்சு, எனக்கு தாங்க முடியாது, இருக்க முடியாது, ஜம்மிலூனி ஜம்மிலூனி ஜம்மிலூனின்னு சொல்றாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த தாய் எல்லாத்தையும் கேட்கிறாங்க. நபி அவங்க சொன்ன செய்தி அனைத்தையும் கேட்கிறாங்க. கேட்டுட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க? கல்லா, அப்படி ஒன்றுமில்லை. லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, அல்லாஹ் ஒரு காலம் உங்களை கைவிட மாட்டான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் சொன்னாங்க? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்கம் என்று சொன்னா, இஸ்லாம் என்று சொன்னா சொல்லிக் கொடுக்கிறதுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் குர்ஆன் முழுமையாக இறக்கப்பட்டில்லை, தொழுகை இறக்கப்பட்டில்லை, ஜகாத்து கடமையாக்கப்பட்டில்லை, நோன்பு கடமையாக்கப்பட்டில்லை. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த தாய் என்ன தெரியுமா சொன்னா? இன்னக லதஸிலுர் ரஹீம், அல்லாஹ் அவங்கள ஒரு காலமும் கைவிட மாட்டான். ஏன் தெரியுமா காரணம்? நீங்க குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றீங்க. இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்க குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றீங்க. அது மட்டுமல்ல, வதஹ்மிலுல் கல் வதுஈனு அலா நவாஇபில் ஹக் வதுக்ரிமுத் தைஃப், நீங்க குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றீங்க. அடுத்தவருடைய பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் உங்களோட பிரச்சனையை போல நீங்க பார்க்குறீங்க, விருந்தோம்பல் செய்றீங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த தாய் சொன்ன வார்த்தை முதலாவது வார்த்தை. ரஜபுடைய மாதத்தில் இருக்கிறோம், குர்ஆனை ஓதுறோம், ரமலானுக்காக வேண்டி தயாராகிறோம். ஹஸரத் ஓதுறாரு, சுபஹுல ஓதுறாரு, இஷாவுக்கு பின்னால ஓதுறாரு. என்ன தெரியுமா ஓதுறாரு? வெளியில போய்த்து சொல்றோம், மாஷா அல்லாஹ் ஹஸரத் அழகா ஓதினாரு. கேட்கிறதுக்கு இன்பமாக இருந்துச்சு. அவர் குர்ஆன்ல ஓதின ஆயத்து என்னது? ஃபஹல் அஸைதும் இன் தவல்லைதும் அன் துஃப்ஸிது ஃபில் அர்தி வதுகத்திஉ அர்ஹாமக்கும். அவர் ஓதின ஆயத்தின் அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உலகத்தில் யார் யாரோடெல்லாம் நான் சேர்ந்து வாழும்படியாக சொல்லியும் நீங்க சேர்ந்து வாழலையோ, என்னுடைய சாபம் உங்களுக்கு உண்டாகட்டும், என்னுடைய சாபம் உங்களுக்கு உண்டாகட்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனை நானும் நீங்களும் போதி, தொழுகையில நானும் நீங்களும் குர்ஆனை இன்பமாக கேட்டு அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உள்வாங்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உலாயிக லஅனஹுமுல்லாஹ், அவர்களுக்கு என்னுடைய சாபம் உண்டாகட்டும். ஃபஅஸம்மஹும் வஅஅமா அப்சாரஹும், அவர்களுடைய இரு காதுகளும் செவிடாகட்டும், இரு கண்களும் குருடாகட்டும். காது செவிடாகட்டும்டா என்ன? உலமாக்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க, உலமாக்கள் பேசுறாங்க குடும்ப உறவை பத்தி. நான் இந்த இடத்துல சொல்றேன், ஒற்றுமையை பத்தி பேசுறேன். வெளியில போற நேரம் என்ன தெரியுமா சொல்லுவோம்? ஹஸரத்துக்கு என்ன தெரியும்? ஏண்ட குடும்ப பிரச்சனை எனக்குத்தானே தெரியும். அவருக்கு எனக்கு அநியாயம் செஞ்சது, என்னைய நோவிச்சது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் கேட்டுட்டு இவர் வெளியே போய்த்து சொல்லுவாரு, அவருக்கு என்னப்பா தெரியும் எங்கட குடும்ப பிரச்சனை. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல இதைத்தான், ஃபஅஸம்மஹும், அவர்களுடைய இரு காதுகளும் செவிடாகட்டும், வஅமா அப்சாரஹும், அவர்களுடைய இரு கண்களும் குருடாகட்டும். அது எப்படி தெரியுமா? சின்ன பொட்டி கடையில் இருந்தாரு, இப்ப சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிறாரு. அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சின்ன பைஸ்கில் வச்சு கொண்டு இருந்தாரு, இன்றைக்கு ஹைபிரிட் வாகனத்தில் போறாரு. கேட்டா சொல்றாரு, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தந்த நிஅமத், குடும்ப உறவை சேர்ந்து வாழ்ந்தேன், அல்லாஹ் எனக்கு தந்தான். ஆனா இவர்கிட்ட சொன்னாலும் இவருடைய தலைக்கு ஏறாது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன தெரியுமா சொல்றான்? வஅஅமா அப்சாரஹும், அவர்களுடைய இரு கண்களும் குருடாகட்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன்ல இன்னொரு சம்பவத்தையும் அல்லாஹ் சொல்றான். ஒரு அத்தியாயத்தை அப்படியே இறக்கி இருக்கிறான். ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு, நீண்ட வரலாறு, சுருக்கமாக சொல்றேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஆரம்ப காலம், அவர்களுடைய சகோதரர்கள் எல்லாரும் நினைச்சாங்க, இந்த யூசுப் உலகத்துல வாழக்கூடாது, இவர் தலைவலி, இவர் பிரச்சனை, இவர் உலகத்துல வாழக்கூடாது என்று நினைச்சாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொணப்பைத்து ஒரு பால் கிணத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள போட்டுட்டாங்க. அந்த நாட்டுடைய அரசர்
அந்த நாட்டுடைய கவர்னர் எடுத்தாரு, வளர்த்தாரு. கிட்டத்தட்ட 30-40 வருஷத்துக்கு பின்னால ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க நிதி அமைச்சராக இருக்கிறாங்க. முழு மிஸ்ருக்கும் பஞ்சம். சுப்ஹானல்லாஹ். இந்த 10 சகோதரர்களும் யாரு நினைச்சாங்களோ இந்த யூசுப் உலகத்துல வாழக்கூடாதுன்னு நினைச்ச 10 சகோதரர்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட உதவி கேட்டு வராங்க. பசி பட்டினி தாங்கேலாது, இருக்கேலாது. 30-40 வருஷத்துக்கு பின்னால வாராங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வந்த அவங்களுக்கு தெரியாது இவர்தான் யூசுப் என்று சொல்லி. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இனம் கண்டு கொண்டாங்க. வஜாஅ இஹ்வத்து யூசுப் ஃபதஹலு அலைஹி ஃபஅரஃபஹும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இனம் கண்டு கொண்டாங்க. இவங்க தான் நான் உலகத்துல வாழக்கூடாதுன்னு நினைச்சவனுங்கள். இப்படிப்பட்ட சந்தர்ப்பம் எனக்கும் உங்களுக்கும் உருவாகி இருந்தா எப்படி இருக்கும்? ஏண்ட ஊட்ட பத்த வச்சவன், எனக்கு அநியாயம் செஞ்சவன், எனக்கு மோசடி செஞ்சவன், எனக்கு அவதூறு சொன்னவன் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் மாட்டிக்கொண்டார்டா நாங்க அந்த சந்தர்ப்பத்தை எப்படி பயன்படுத்துவோம்? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த 10 சகோதரர்களும் வந்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை சந்திச்சாங்க. சொன்னாங்க, மிஸ்ர்ல இருந்து வாரோம், சரியான பஞ்சம், தின்றத்துக்கு இல்லை, எங்கட வாப்பட நிலைமை இப்படி. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க எந்த ஒன்றையும் பேசல, தாராளமாக கொடுத்தார்கள். யார் கொடுத்தது? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தாராளமாக கொடுத்தார்கள். இந்த 10 சகோதரர்களும் நினைச்சாங்க இவர் உலகத்துல வாழக்கூடாது நினைச்ச 10 சகோதரர்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பார்த்து சொல்றாங்க, இன்னா நராக மினல் முஹ்சினீன். நாங்க உங்களை ஒரு உபகாரரா காணல, ஒரு பேருபகாரரா காண்றோம். யாரு சொல்றது? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க உலகத்துல வாழக்கூடாதுன்னு நினைச்ச 10 சகோதரரும் சொல்றாங்க, நீங்க ஒரு பேர் உபகாரரா இருக்கிறீங்களே. சுப்ஹானல்லாஹ். எல்லாம் கொடுத்துட்டாங்க. போற சந்தர்ப்பத்தில் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த 10 சகோதரர்களையும் பார்த்து கேட்டாங்க, قال هل علمتم ما فعلتم بيوسف. உங்களுக்கு தெரியுமா யூசுப் என்று சொல்லி ஒருத்தர் இருந்தாரே, அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்கள்கிட்ட கேட்டிருந்தா எப்படி இருக்கும்? நாங்க 10 பேரும் ஒரு அநியாயத்தை செஞ்சிட்டோம், ஒரு பாவத்தை செஞ்சிட்டோம், ஒரு அவதூறு சொல்லிட்டோம், ஒரு பாவமான கர்மத்தில் ஈடுபட்டோம். நாங்க 10 பேர் இருந்தோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த சந்தர்ப்பத்தில் நாங்க என்ன செய்வோம்? எங்கட 10 பேருக்குள்ளேயும் சண்டை வந்துடும். நீதான் சொல்லி இருப்பாய், ஓண்ட வாயால தான் அவுட்டாக இருக்கும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த 10 பேரும் யாரும் யாரோடையும் பேசல. ஏண்டா நான் செஞ்ச பாவம் தான், அநியாயம் தான், அது தெரியும்டா. ஏண்ட மனைவியாக இருக்கிறாது, ஏண்ட நண்பனாக இருக்கிறாது, ஏண்ட குடும்பமாக இருக்கிறாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த 10 பேரும் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, காலு அன்த யூசுப். அப்படின்றா நீங்களா யூசுப்? சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு உலகத்தை யகூதிகள் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்க கேள்வி எழுப்புறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படி இந்த யகூதிகள் உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? சுப்ஹானல்லாஹ். உலமாக்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய தன்மை, அதனால இன்றைக்கு உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளில் இருந்த 3வது பண்பு தான் சாதாரண வாழ்க்கை. சாதாரண வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை. அல்லாஹும்ம ஹீனி மிஸ்கீனா வ தவஃபனி மிஸ்கீனா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செய்வாங்க, யா அல்லாஹ், நான் ஒரு ஏழையாக இருக்கணும், ஏழைகளோடு மௌத்தாகணும், ஏழைகளோடு எழுப்பாட்டப்படணும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏழ்மையை விரும்பினார்கள், வறுமையை வெறுத்தார்கள். இன்னும் ஒரு துஆவையும் சொல்லி தந்தார்கள், வறுமையை வெறுத்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ர். யா அல்லாஹ், குஃப்ரை விட்டும் வறுமையை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக.
ஏன் குஃப்ரு வறுமையை விட்டும் பாதுகாப்பு வேண்டினார்கள் என்று சொன்னால் காதல் ஃபக்ரு ஐயகூன குஃப்ரா, வறுமை இருக்குதே அது இஸ்லாத்தை விட்டு வெளியே கொண்டு போய்த்திடும். எந்த அளவுக்கு மார்க்கம் சொல்லுதுண்டா, கணவன் மனைவியாக வாழ்றாங்க, மனைவிக்கு செலவீனம் கொடுக்கல என்று சொன்னா மனைவிக்கு தலாக்கு வாங்கி கொள்ளவும் மேலும். ஒருத்தருக்கு வறுமை வந்துருச்சா சமூகத்தில் அவர் கேவலமானவராக பார்க்கப்படுவார், அவருடைய கண்ணியம் போய்விடும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தன்மை, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பண்பு எப்படி? வருமானம் குறைவு, செலவீனம் கூட. லோன் ஒன்று எடுத்து சரி குடும்ப கல்யாணத்தை செஞ்சிடணும், லோன் எடுத்து சரி மகண்ட கல்யாணம் செய்யணும், ஃபைனான்ஸை போட்டு சரி வாகனத்தை அப்கிரேட் பண்ணணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஆடம்பர செலவு இருக்குது இது ஹராம். ஆடம்பரமான செலவு இருக்குது, இன்னஹும் கானு கப்ல ذلك முத்ரஃபி. ஆடம்பரமாக நீங்க செலவழிக்கிறீங்களா, அதனுடைய பாட்டம் லைன் என்ன தெரியுமா? இறுதி முடிவு என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க வறுமையை சந்திச்சிடுவீங்க, வறுமையை சந்திப்பீங்க. இது குர்ஆன் தெளிவாக பேசிக் கொண்டிருக்குது. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில இருந்த முதலாவது பண்பு இஹ்லாஸ், இரண்டாவது பண்பு ஒற்றுமை, மூணாவது பண்பு சாதாரண வாழ்க்கை, நாலாவது ஒரு பண்பு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில மட்டுமல்ல சஹாபாக்களுடைய உள்ளத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படிப்பட்ட தன்மைகளை விதைத்தாங்கன்னு சொன்னா நல்ல குவாலிட்டியை உருவாக்கினாங்க. குவாலிட்டியான சஹாபாக்கள் அழகான விளிம்பியங்களை உருவாக்கினாங்க, பொய் இல்லாத சமூகத்தை உருவாக்கினாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாக்கு மீறாத சமூகம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லதீன யஷ்தரூன பிஅஹ்தில்லாஹ் வ ஐமானிஹிம் ஸமனன் கலீலா உலாயிக லா ஹலாக லஹும் ஃபில் ஆখিরা வலா யுகல்லிமுஹுமுல்லாஹ் வலா யன்துரு இலைஹிம் வலா யுஸக்கீஹிம் வலஹும் அஸாபுன் அலீம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஊரை பொறுத்தவரையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் எங்களுக்கு தலைக்கு மேலால தந்திருக்கிறான். எங்கட வாகனத்தில் ஹாதா மின் ஃபضل ரப்பி, எங்கட குடும்பத்தில் எங்கட வீட்டில் ஹாதா மின் ஃபضل ரப்பி, இதெல்லாம் அல்லாஹ் தந்தது, அல்லாஹ் தந்தது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க வாக்கு மீறுறீங்களா, நீங்க மோசடி செய்றீங்களா, கொடுத்த வாக்கு மீறுறீங்களா? இன்னல்லதீன யஷ்தரூன பிஅஹ்தில்லாஹ், கொடுத்த வாக்க மீறுறீங்களா? வ ஐமானிஹிம் ஸமனன் கலீலா, ஒருத்தருக்கு ஒரு வாக்க கொடுத்துட்டு துப்புக்கும் நீங்க மதிக்கலையா? உலாயிக லா ஹலாக லஹும் ஃபில் ஆখিরা, நாளை மறுமையில் உங்களுக்கு எந்த விதமான ஒன்றுமே உங்களுக்கு இல்லை, எந்த விதமான பங்கும் கிடையாது. வலா யுகல்லிமுஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவங்களோட பேசவும் மாட்டான். வலா யன்துரு இலைஹிம், அந்த அல்லாஹ் உங்களை கருணையை கண் கொண்டு பார்க்கவும் மாட்டான். வலா யுஸக்கீஹிம், அல்லாஹ் உங்களை சுத்தம் செஞ்சு சொர்க்கத்துக்கு அனுப்பவும் மாட்டான். வலஹும் அஸாபுன் அலீம், உங்களுக்கு அதாப் இருக்குது, ஆகரால தண்டனை இருக்குது, நோவினை இருக்குது, நெருக்கடி இருக்குது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உருவாக்கின சஹாபாக்கள் அவர்கள் இப்படிப்பட்டவர்கள். அந்த சஹாபாக்களிடத்தில் நல்ல தன்மைகளை உருவாக்கினாங்க. பொய் இல்லாத சமூகம், வாக்கு மீறாத சமூகம், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சமூகம், அமானிதத்தை பேணக்கூடிய சமூகம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில் இருந்த 4 பண்புகள், வெற்றிக்கு பின் இருந்த 4 பண்புகள் தான். அதுல முதலாவது இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய தன்மை, இரண்டாவது ஒரு பண்பு தான் ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய பண்பு, மூன்றாவது ஒரு பண்பு தான் சாதாரண வாழ்க்கை, நான்காவது பண்பு தான் நல்ல விளிம்பியங்களை சஹாபாக்களுக்கு மத்தியில் உருவாக்கினார்கள். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய உங்களுடைய வாழ்நாளிலும் இப்படிப்பட்ட நல்ல தன்மைகளை கொண்டு வருவதற்கு வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
الحمد لله علي ذات العظيم الصفات السميع السمات كبير الشأن جليل القدر رفيع الذكر مطاع الأمر جليل البرهان فخيم الاسم عزيز العلم وسلم كثير الغفران جميل الثناء جزيل العطاء مجيب الدعاء من الإحسان سريع الحساب شد العقاب عليم العذاب والسلطان ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له في الخلق والأمر ونشهد أن سيدنا ومولانا محمد عبده ورسوله المبعوث الأسود والأحمر المنعوث بشرح صدر ورفيع الذكر وصلى الله عليه وعلى آله وأصحابه الذين خلاصة العرب الأرباء وخير الخلائق بعد الأنبياء أما بعد فيا أيها الناس وحدوا الله فإن التوحيد رأس الطاعة واتقوا الله فإن التقوى ملاك الحسنات وعليكم بالسنة فإن السنة تهدي للطاعة ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى وإياكم والبدع فإن البدع تهدي للمعصية ومن يعص الله ورسوله فقد ضل وغوى وعليكم بالصدق فإن الصدق ينجي والكذب يهلك وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين ولا تحبوا الدنيا فتكونوا من الخاسرين ألا وإن نفسا لن تموت حتى تستكمل رزقها فاتقوا الله وأجمعوا في الطلب وتوكلوا عليه فإن الله يحب المتوكلين ودعوه فإن ربكم مجيب الداعين واستغفروه يمددكم بأموال وبنين أعوذ بالله من الشيطان الرجيم وقال ربكم ادعوني أستجب لكم إن الذين يستكبرون عبادتي سيدخلون جهنم داخرين بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم أستغفر الله لي ولكم وللسائر المسلمين فاستغفروه إنه هو الغفور الرحيم